தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வரைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு மாநகரிலே சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் சார்பாக இன்று உங்களிடம் விசாரம் செய்வதற்காக வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் வள்ளலாரை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம், சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். எந்த அளவிற்கு செயல்படுகிறோம் என்பது தெரியாது. இப்பொழுது நமக்கு வருஷத்திற்கு ஒரு முறை வருகின்ற தைப்பூச திருநாள் வந்தது. வடருளே ஜோதி தரிசனம் காட்டப்பட்டது. 7 திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டப்பட்டது இல்லையா? அப்போ அந்த 7 திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டுவது எதற்காக? அதனுடைய உண்மையை நாம் தெரிந்து கொண்டோமானால் நமக்கு கொஞ்சம் விவரமாக வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். திரைகள் எங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது? ஆன்மாவை மறைக்கப்பட்டிருக்கிறது. நம் உடம்பில் இருக்கக்கூடிய ஆன்மாவை மறைத்து கொண்டிருப்பதற்கு பேர் திரைகள். அது 7 திரைகளாக இருக்கிறது, 7 வண்ணங்களாக இருக்கிறது. அப்போது 7 திரைகள் இருக்கிறது, 7 வண்ணங்கள். வண்ணங்கள்னால் கலர். இந்த 7 வண்ணங்கள் உள்ள திரையை நீக்கினால்தான் நம்முடைய ஆன்மாவை நாம் தொடர்பு கொள்ள முடியும். ஆன்மாவை தொடர்பு கொண்டால்தான் இறைவனை காண முடியும்.
ஆன்மாவை தொடர்பு கொள்ளாதிருக்கின்ற வரையில் நாம் இறைவனை காண முடியுமா என்றால் காண முடியாது. ஏனென்றால் இந்த 7 விதமான ஆன்மாக்கள் திரைகள் நம்மளுடைய ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கிறது. வடர்விலே அதை ஒரு வள்ளலார் சித்தி பெற்ற பிறகு அந்த திரைகளை வைத்து அவர்கள் நீக்குவதற்குண்டான பழக்கத்தை கொண்டு வந்தார்கள். வள்ளலார் 7 திரைகளை வச்சு இப்படி நீக்குங்கன்னு அவர் சொல்லலை. பின்னாடி வந்தவர்கள் அருட்பெருஞ்சோதி அகவலிலே உள்ள திரைகளை கலர்களை அமைத்து அது 7 திரைகளாக வண்ணங்களாக வைத்து ஒரு ஸ்க்ரீனு போட்டாங்க. அந்த 7 திரைகளையும் நீக்கி உள்ளே இருக்கக்கூடிய ஜோதியை நாம் பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் செய்தார்கள். ஆனால் அந்த திரையை நீக்குவதால் நமக்கு என்ன தெரிகிறது? நம்ம விளக்கேற்றி வச்சு ஜோதி தான் தெரியும். இப்போ திரை நீக்கி தரிசனம் காட்டுறீங்க, அப்போ அங்கே என்ன உள்ள தெரியுது? விளக்கு இருக்குது, உள்ள ககல் இருக்குது, எண்ணெய் இருக்குது, திரி இருக்குது, பிரகாசம் இருக்குது. அதை தான் பார்க்குறோம். அது ஆன்மாவா அப்படி என்றால் இல்லை. அது ஒரு மாடல். அதை பார்த்து இப்போ நம்ம எல்லா சங்கங்களையுமே இப்போது திரையை கொண்டாந்து கட்டி நீக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வள்ளலார் சொன்னது ஆன்மாவை மறைத்து கொண்டு இருக்கக்கூடிய திரைகள். அந்த திரைகள் 7 வண்ணங்களாக இருக்கிறது. இந்த 7 வண்ணங்களான திரைகளை எப்படி நீக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டியது. புரியுதுங்களா? புறத்திலேயே நம்ம ஆழ்நாள் பூரா அந்த திரைகளை பார்த்துட்டு ஜோதி பார்த்துட்டு இருக்கிறதால நம்மளுடைய ஆன்மாவில் உள்ள திரைகள் மறைத்து கொண்டு இருக்கக்கூடிய திரைகள் நீங்குமா என்றால் நீங்காது. நம்முடைய ஆன்மாவில் இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை மறைத்து கொண்டு இருக்கக்கூடிய 7 திரைகளை நீக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு வள்ளலார் சொல்லிக் கொடுத்த பாடம். அதை எந்த வழியில் நீக்குவது, எப்படி வாழ்ந்தால் அந்த திரைகள் நீங்கும்? அப்போ அந்த 7 வண்ணங்கள் எப்படி வைத்தார்? ஏன் அந்த வண்ணங்களை வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ ஒவ்வொரு வண்ணத்திற்கும் என்ன காரணம், அதை புரிஞ்சால் தானே நமக்கு விளக்கு கிடைக்கும் இல்லையா? உபதேசத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறார். முதலிலே இருக்கக்கூடியது கருமையில் பச்சை வர்ணமுடையது. ஏன் கருமையும் பச்சையும் அவர் குறிக்கணும்? இரண்டாவதாக இருப்பது பச்சையில் பொன் வண்ணமுடையது. முதல் திரை கருப்பும் பச்சையும் கலந்திருக்கிறது. இரண்டாவது திரை பொன்மையும் பச்சையும் கலந்திருக்கிறது. இந்த 2 திரைகள் நீங்கினால் மற்ற திரைகள் தானாக நீங்குன்னார். தினமும் படிச்சிருக்குமில்ல பேருபதேசத்தை. அப்போ இந்த கருமையில் பச்சை வர்ணமுடைய திரையை எப்படி நீக்குவது? அதை தெரிஞ்சால் தானே அடுத்ததுக்கு பச்சையில் பொன் வண்ண உடையதை நீக்க முடியும். ஆனால் கலர் எதுக்காக வந்துச்சுன்னே தெரியல இல்லையா? கலர் ஏன் அவர் குறிப்பிடுகிறாரு? கலர்னால் என்ன இல்லையா? இப்போ நம்ம அதெல்லாம் நம்ம நினைக்கிறதில்ல, அதை சிந்திக்கிறதில்ல, படிச்சுக்கிறோம். தினமும் அகவல் பாராயணம் பண்ணும்போது நம்ம தெளிவாக படிக்கிறோம். அகவலில் என்ன சொல்கிறாரு? கரவின்மா மாயை கரும் பெரும் திரையால் அரைசது மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. முதல் திரைக்கு என்ன பண்ணுறாரு? கரவின்மா மாயை கரும் பெரும் திரையால் அரைசது மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. ரெண்டாவது பேருரு நீல பெருந்திரை அதனால் ஆறுயிர் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. மூன்றாவது பச்சை திரையால் பரவெளி அதனை அச்சுர மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. நான்காவது செம்மை திரையால் சித்துரு வெளியை அம்மையின் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. அஞ்சாவது பொன்மை திரையால் பொருளுரு வெளியை அண்மையில் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. ஆறாவது
வெண்மை திரையால் மெய்ப்பதி வெளியே அண்மையின் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. ஏழாவது கலப்பு திரையால் கருத அனுபவங்களை அலப்புற மறைக்கும் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு 7 வண்ணங்களை கொடுக்குறார். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே வரார். விடய நிலைகளை வெவ்வேறு திரைகளால் அலப்புற மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. இது 7 வண்ணங்கள் இருக்கிறது மட்டும் நமக்கு தெரியும். அது வள்ளலார் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அளப்புறு மறைக்கும் விடய நிலைகளை வெவ்வேறு திரைகளால், அது என்னன்னு அவர் சொல்கிறது நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அவர் சொல்கிறார் இங்கே, விடய நிலைகளை வெவ்வேறு திரைகளால் அலர்புற மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. தத்துவ நிலைகளை தனித்தனி திரையால் அத்திர மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. திரைமறைப்பெல்லாம் தீர்ந்து ஆங்காங்கே அரசுர காட்டும் அருட்பெருஞ்சோதி. இப்போ இத்தனை திரைகளை சொல்கிறார், 7 வண்ணங்களை சொல்கிறவர். மறுபடியும் என்ன சொல்கிறாரு? விடய நிலைகள்லாம் உள்ளே இருக்குது, உங்களுக்கு தெரியாத மறைந்து கொண்டு இருக்கக்கூடிய திரைகள். அப்போது நம்ம உடம்புக்குள்ளே என்னென்னவாக இந்த உடம்பு இயங்கி கொண்டு இருக்கிறது, என்ன கலவையில் இயங்கி கொண்டு இருக்கிறது என்பதையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம திரைமறைப்பை நம்ம சீக்கிரம் விளக்குவதற்கு தயாராக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி கரவின் மாமாயை கரும்பெருந்திரையான்ற, அப்போது கரவின் மாமாயை கரும்பெருந்திரைன்னா என்ன, எதை குறிக்குது? பூமி மண்ணை குறிக்குது. இந்த உலகத்தில் பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய மண் குறிப்பது. 2வது பேருண நீல பெருந்திரை. அதனால் அப்போ நீளத்தை கொண்டு வரார். முதல் பச்சையை கொண்டு வராரு, 2வது நீளம். நீளம் என்பது தண்ணி, நீரை குறிப்பது. 3வது செம்மை. செம்மைன்னா 3வது பச்சை திரையால் பரவெளி அதனை அச்சுர மறக்கும் அருட்பெருஞ்சோதி. செம்மை திரை என்றது என்ன சொல்கிறாரு? அது அக்னியை குறிப்பது. செம்மை திரையால் சித்துரு வெளியை அம்மையில் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. அப்புறம் வெண்மை திரையால் பொன்மை திரையால் பொருளுரு வெளியை அண்மையில் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. அது காற்றை குறிப்பது. மாற்றிட்டேன். முதல் பச்சைத்திரை மண்ணை குறிப்பது, நீலத்திரை நீரை குறிப்பது, மறுபடியும் பச்சைத்திரை அக்னியும் இந்த ரெண்டும் கலந்ததை குறிக்கிறது. செம்மைத்திரை அக்னியை குறிப்பது, பொன்மைத்திரை காற்றை குறிப்பது, வெண்மைத்திரை ஆகாயத்தை குறிப்பது. பஞ்சபூதங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? இது எல்லாம் சேர்ந்து கலந்த கலப்பு திரை. அதாவது நம்ம உடம்புல எத்தனை இருக்குது? பஞ்சபூதங்கள் இருக்குது. பஞ்சபூதங்கள் கலவையாக இருக்குது, அதான் கலப்பு திரை. பூதம்னா அப்போ நீர் தனியாக நம்ம உடம்புல இருக்கான்னா இல்லை, மண் தனியாக இருக்கான்னா இல்லை. ஒவ்வொரு கூட்டுக்கும் 5ம் கலந்து இருக்கிறது. இப்போ மண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா மண்ணில் 5யும் கலந்துருக்கு. எது அதிகமாக இருக்கிறதோ அது கண்களுக்கு தெரியும். இப்போ நீர்லேயும் 5 பூதங்களும் கலந்துருக்கு. அப்போது இதனுடைய பர்சன்டேஜ் குறைஞ்சி அதனுடைய பர்சன்டேஜ் எடுக்கும்போது அது நீராக தெரியும். இப்படி 5 பூதங்களிலும் 5 கலவைகள் கலந்திருக்கிறது. அதனால் கலவை எது அதிகமாக இருக்கிறதோ அது வண்ணங்கள் தோற்றமாக நமக்கு தெரியும். எது அதிக கலவை இருக்குது அதுதான் கண்ணுக்கு தெரியும், அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கக்கூடிய வண்ணங்கள் தெரியாது. அப்போ இப்படி ஒவ்வொரு வண்ணங்களும் திரைகளாக நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பஞ்சபூதங்களானது உடம்பை மறைத்து கொண்டிருக்கிறது, ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கிறது. அப்புறம் கலப்பு திறனை என்ன? இந்த பஞ்சபூதங்களை ஒன்றோட ஒன்று இணைப்பதற்குண்டான கலவை. எப்படி ஒரு வீடு கட்டும்போது கலந்தால் தானே செங்கல் எல்லாம் வச்சு நீங்கள் பூச முடியும்.
சிமெண்ட்டு, தண்ணி, ஜல்லி எல்லாம் போட்டு என்ன பண்ணுறீங்க? கலவைன்னு பேர் இருக்குது. இப்போ இந்த கலவையெல்லாம் சேர்ந்து அதை கொண்டு போய் வாரி கொண்டு போய் செங்கல் வச்சா தான் வீடு கட்ட முடியும். வெறும் மண்ணை மட்டும் மணலை மட்டும் கரைக்காமல் போட முடியுமா? நீரை மட்டும் ஊற்றி செங்கல் வைக்க முடியுமா? காற்றை மட்டும் வச்சு செங்கல் நிற்க முடியுமா? நிற்காது. அப்போ கலவைகள்னு பேர். அப்போது இந்த உடம்பை, பஞ்சபூத உடம்பை மற்ற கலவை அணுக்கள் சேர்ந்து, அது வள்ளலார் என்ன சொல்கிறார்? அது 7 விதமான அணுக்கள் என்றார். வாலனு, திரவனு, குருவனு, லகுவனு, விபுவனு, பரமானு, அணு. இப்போ இந்த 7 அணுக்களும் சேர்ந்து கூட்டு, இது எல்லாம் சேர்ந்தால் என்ன ஆகும்? கலவைன்னு பேர். அதை தான் இங்கே கலப்பு திரைன்றார். இந்த அணுக்களெல்லாம் சேர்ந்தால்தான் இந்த வீடு, உடம்பு என்ற வீடு கட்டப்படும். அப்போ உடம்புக்குள்ளே மெயினாக நீங்கள் இன்னொரு இடத்துல போனீங்கன்னா வள்ளலார் சொல்லுவார், அதே உரைநடை பகுதியில், உடம்பில் முக்கியமானது 4ன்னு வரும். இங்கே திரைகள் உள்ளே இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத சொல்லிட்டாரு. அப்போ உடம்பு என்பது என்ன அப்படின்னு அவர் பிரிக்கும்போது, இந்த உடம்பு என்பது அகலுக்கு ஈக்குவல். அகல் என்ன? மண்ணு தானே இல்லையா? 2வது இரத்தம் என்பது நீர், எண்ணெய். 3வது சுக்கிலம் என்பது திரி. 4வது பிரகாசம் என்பது ஒளி. தீ வச்சா தானே விளக்கு எரியுது. இப்போ அந்த விளக்குள்ள எத்தனை இருக்குது? அகல் இருக்குது, எண்ணெய் இருக்குது, திரி இருக்குது, பிரகாசம் இருக்குது. அப்போ அந்த உடம்புல 4 வகையாக பிரிக்கப்பட்டிருக்குது. நம்ம உடம்புல மெயினான ட்ராக் அது உள்ள. அதுக்கு துணைக்கருவிகள் நிறைய. அந்த துணைக்கருவிகள் இல்லைன்னா இயங்காது. இப்போ அகல் தான் இருக்குது. நீ அகலை வெறும் மண்ணை குழச்சி நிற்குமா? அப்போ அந்த என்ன பண்ணுறான் குயவன்? அதை போட்டு பிசைஞ்சு ஒரு சக்கரத்தை வச்சு எடுத்து வச்சுட்டு அப்படியே கொண்டாதான் உடஞ்சி போயிடும். அப்போ அதை என்ன பண்ணுறாப்புல? சூடு பண்ணுறாங்க. சூடு பண்ணால் என்னாகும்? இன்னும் கெட்டியாயிடும். அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சூடு இருக்குது. நமக்கு எந்த நேரமும் சூடு இருக்கும் பாடியில். சூடு கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. குறைந்தாலும் ஆபத்து, கூடினாலும் ஆபத்து. 107 டிகிரி வந்துடுச்சு. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். ஜுரம் வந்துடுச்சு. 97, 95 டிகிரி குறைஞ்சி போச்சு, குளிர், ஜன்னி கட்டிடும், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் இல்லையா? அப்போ உடம்பில் சூடு இருக்கிறது, அது சமமாக இருக்க வேண்டும். எப்படியெல்லாம் நமக்கு இறைவன் இந்த உடம்பை படைச்சிருக்காரு. நீங்கள் நம்ம படைக்க முடியுமா? அப்போது இந்த உடம்பை எங்கே படைக்கிறார் இறைவன்? இருட்டறையில் தான் படைக்கிறார். இந்த உடம்பை வெளியில் ஒரு மனிதனை வெளியில் உருவாக்க முடியுதா? எந்த ஜீவனாவது நான் வெளியில் ஒரு கம்பெனியில் கொடுத்து இந்த மனுஷனை உருவாக்கணும்னு சொல்ல முடியுமா? அப்போது அது உருவாக்குற இடத்துக்கு பேர் தான் கருவறை. கருவறையினுடைய இடம் எப்படி இருக்குன்னா பிளாக், கருப்பு. அங்கே உள்ள வெளிச்சம் கிடையாது. அணுக்கள் கூட்டம் மட்டும் இருக்கும். அந்த அணுக்குள்ள வெளிச்சம் இருக்கும். ஆனால் வெளிச்சத்தை அது காட்டாது. எல்லா அணுக்களுமே ஒளி உள்ளது தான். ஆனால் அந்த அணுக்களுடைய வெளிச்சம் அங்கே வெளியே காட்ட முடியாது. அப்போ அந்த அணுக்களெல்லாம் இருட்டறையில் இந்த பாடியை கட்டப்படுது. இந்த உடம்பை அங்கே தான் ஃபேக்ட்ரி, கருவறை தான் இந்த உடம்பை உற்பத்தி பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரின்னு பேர். அதான் நம்ம போன வாரம் கூட எழுதியிருந்தேன் நான் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில். இந்த உடம்பு என்பது ஒரு அருள் மாளிகை, ஒரு தலைப்பு கொடுத்து இது குறைஞ்சது 1 லட்சம் பேருக்கு மேலே போகும். அப்போ உடம்பு என்பது என்ன? அருள் மாளிகைன்னு பேர். ஆனால் அந்த அருள் மாளிகையான உடம்பை பொருள் மாளிகையாக நாம் மாற்றிவிட்டோம். அப்போ அந்த 5-7 திரைகளும் இந்த உடம்பை ஆன்மா வந்தவுடன், உயிர் வந்தவுடன் அதை மறைப்பதற்கு தான் இவ்வளோ வேலை நடந்திருக்கு. எங்கள் இருட்டறையில் எல்லாமே ஆன்மாவே அந்த இருட்டறையில் ஃபேக்ட்ரி கட்டும்போது வீட்டு தலைவனை உட்கார வச்சு கட்டியாச்சு. வீட்டு தலைவன் தான் ஆன்மா. அப்போ வீட்டு தலைவனை வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு என்னாச்சு? உயிர் கொடுத்தாச்சு, உடம்பை கொடுத்தாச்சு. இப்போ இத்தனையும் கொடுத்து என்ன பண்ணியாச்சு? வீடு கட்டியாச்சு. 10வது மாதத்தில் வெளியே வந்துடுது. வெளியே வந்தோடனே இந்த மனித உடம்பு என்ன ஆகுது? குழந்தையாக இருக்கிறது.
அதுக்கு ஏதாவது தெரியுமா? அதுக்கு பேர் பச்சை இளம் குழந்தைன்னு பேர். பச்சிளம் குழந்தை. நம்மலாம் தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரும்போது எப்படி இருந்தோம்? பச்சிளம் குழந்தையாக இருக்கும். அது இப்போ இருக்கிற மாதிரி ஸ்டெடியாக இருக்காது. கொல 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 கொலன்னு இருக்கும். எந்த நரம்போ நாடிகளோ ஒரு ஸ்டிப்னஸ் இருக்காது. பார்த்து பிடிப்பா குழந்தை தலையை சாஞ்சிரு போகுது. அப்போ அந்த குழந்தை பிறந்தோடனே நம்மளுடைய உடம்பு எப்படி இருக்குது? எல்லாமே வளையும் தன்மையாக இருக்கும். பச்சை மண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி ஒரு நிலை அந்த குழந்தையில் இருக்கும். அப்போ அந்த குழந்தை பிறந்துட்ட பிறகு நமக்கு இறைவன் என்ன கொடுக்குறாருன்னா, நமக்கு 3 சுதந்திரம் கொடுக்குறார். வயிற்றுக்குள்ளே இருக்கிறவரையும் அது அந்த ஃபேக்ட்ரியில் இந்த மனித உடம்பை பஞ்சபூதங்களாலும் 7 வித அணுக்களாலும் ஆன்மாவை வைத்து உயிரை வெளிவர வைத்து அது இயங்குவதற்குண்டான ஒரு பாடியை அங்கே தயார் பண்ணுறார். தயார் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தோடனே எது ஃபஸ்ட்டு அந்த உடம்புக்குள்ளே போகுது? உடம்புக்குள்ளே இந்த பஞ்சபூதத்தில் முதலே இருக்குது பாடிக்குள்ளே. ஆனால் பாடி இயங்கிறதுக்கு எது தேவை? காற்று வேண்டும். ஏன் காற்று வேண்டும்? காற்று இருந்தால் தான் நீங்கள் தன்னைத்தானே போக முடியும். நீங்கள் போகிறீங்களே, இப்போ வீட்டுக்கு போகிறீங்க வரீங்க, எதனால் போகிறீங்க? உங்கள் உடம்புக்குள்ள காற்று இயங்கவில்லை என்றால் நீங்கள் இயங்க முடியாது. அப்போ அந்த காற்றானது என்ன ஆகுது? தொப்புள் கொடியை கட் பண்ண உடனே அந்த காற்றானது வெளியிலிருந்து உள்ளே போக ஆரம்பிக்குது. அது ஒரே வழியாக போகுது அப்படின்னா அதுக்கு இறைவன் 2 வழியை கொடுத்துருக்காரு. மூக்கில் எத்தனை வழி இருக்கு? 2 வழி இருக்குது. உள்ளே இழுத்து வெளியே தள்ளுறது. உள்ளே போகிறதுக்கு பேர் என்ன? பிராணவாயு. வெளியே தள்ளுவதற்கு கார்பன் டை ஆக்சைடு. ஏன் இந்த 2 விதமாக மாற்றம் ஏற்படுது? ஏன் உள்ளே காற்று போனால் அது அப்படியே இருக்க வேண்டியதானே, ஏன் வெளியே வரணும்? அப்போது இந்த காற்றானது உள்ளே ஃபில்ட்ரு பண்ணி தான் அனுப்புது. நீங்கள் அப்படியே காற்று போச்சுன்னா செத்து போயிடுவீங்க. நீங்கள் சுவாசிக்கிற காற்று நேரடியாக பாடிக்கு போச்சுன்னா நீங்கள் அவுட்டு. அப்போ அந்த மூக்கினுடைய துவாரத்தின் வழியாக கத்திரிக்கோள் மாதிரி இங்கே ஒரு பின்னல் இருக்கும். நீங்கள் பார்க்கறது 10 மூச்சு சுவாசிக்கிறது தான் நினைப்பீங்க. இது உள்ளே போனோடனே இந்த இடத்துக்கு போனோடனே இந்த காற்று இப்படி போகும், இந்த காற்று இப்படி போகும். அப்படியே போய் ஒரு ரவுண்டு வரும், ஆன்மாவை சுற்றும். போகிறது 2 துவாரங்களில். அங்கே போன உடனே பிரிஞ்சிடும். வலது காற்று வலதில் மூக்கு உள்ளது இடது பக்கமாகவும் இடது பக்கமாக போகக்கூடிய காற்று வலது பக்கமாகவும் சுற்றி ஆன்மாவை சுற்றி உள்ளே போகும். உள்ளே போனோடனே எங்கே போகுது? அங்கே ஆக்ஷன் கொடுக்கக்கூடிய இடம் இது. உடம்புக்குள்ள லேப்டாப், இதயம், லவ் அப்படின்றோம் இல்லையா? ஏன் லவ்னு அதுக்கு பேர் வந்துச்சு? அப்போது இந்த சுழுமுனி நாடின்றது அது என்ன ஆகுதுன்னா, இந்த 2 இங்கே போகுது இல்லையா? இந்த கத்திரிக்கோள் மாதிரி இங்கே 2 போகும். போன உடனே ஆன்மாவிலிருந்து ஒரு நாடி போகும். இது 2 நாடி சார். இது 2ம் போயிடுச்சு. இது நேராக உள்ளே போகும்போனா போகாது. அப்போ ஆன்மாவிலிருந்து ஒரு நாடி, இந்த காற்று எங்கெங்கே போகுதோ அங்கெல்லாம் அந்த நாடி போகும். இந்த 3 நாடிகளும் மேலேருந்து கீழே இறங்கும்போது உள்ள 3ம் ஒரே டீப்பில் தான் போகும். அதனால தான் நம்ம சித்தர்களை என்ன சொல்லுவாங்க? வாத நாடி, பித்த நாடி, சுழுமுனை நாடின்னு வாங்க. இப்போ நமக்கு ஒயரில் எத்தனை போகுது? 2. ஒன்று ஏசி டிசின்றோம் இல்லையா? இது 2ம் போகலன்னா லைட் எரியாது. அப்போ 2 ஒயர் போனால் வெளியில் இருக்கக்கூடிய மின்சாரத்தை இயக்குவதற்கு வசதியாக இருக்கும். ஆனால் மனித உடம்புக்குள்ளே 3 நாடி போனால் தான் இயங்கும். இந்த உடம்புக்குள்ளே எல்லா இடங்களிலும் டியூப் இருக்கும், கனெக்ஷன். நம்ம உடம்புக்குள்ளே போகாத ஒயரிங்கே இல்லை. இந்த உடம்புக்குள்ளே எல்லா ஒயரிங் இருக்குது. அந்த ஒயரிங்குள்ளே என்னன்னா இந்த
இடது பக்க நாடியும் வலது பக்க நாடியும் சுடுமுனை நாடியும் சேர்ந்து ஒரே டியூப்பில் போனால் தான் பாடி வந்து சீராக இயங்கும். இல்லை என்றால் எங்காது தடைப்பட்டும் பிரச்சனை வரும், நோய் வரும், மற்றதெல்லாம் வரும். அதான் வாத நாடி, பித்த நாடி, சுடுமுனை நாடி. வாத பித்த சிலோத்துமன்னு சொல்லுவாங்க. இப்போ நாடி பார்க்குறோம் இல்லையா, அப்போ ஒரே நரம்புக்குள்ளே அந்த 3 நாடியும் இயங்கும். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மை உடையது, துடிப்புடையது. ஒன்று பாம்பு மாதிரி இருக்கும், ஒன்று தலைவு மாதிரி இருக்கும், ஒரு வாத்து மாதிரி இருக்கும். குதிச்சு போகிறது, சரளமாக போகிறது, அப்படியே லேசாக போகிறது, அமுந்து போகிறது, தவக்கலை மாதிரி. அப்போ இந்த நாடினுடைய துடிப்பை வைத்து தான் வியாதியை கண்டுபிடிப்பாங்க சித்தர்கள். இப்போ நாடி ஜோசியம் இப்போ தானே எல்லாம் வந்துருச்சு விஞ்ஞான அடிப்படையில். அதுக்கு முன்னாடி நாடியை வச்சு தான் எல்லாமே கண்டுபிடிப்பாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த அளவிற்கு இந்த பாடிக்குள் இறைவன் அவ்வளவு ஒரு பொறுப்பான ஒரு ஃபேக்ட்ரி, மனித ஃபேக்ட்ரியை கட்டி அது தன்னைத்தானே இயங்குவதற்குண்டான அத்தனை வேலைகளையும் செய்து தான் வெளியே அனுப்புகிறார். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உடம்பை துச்சமாக மதிக்கிறோம். நம்ம உடம்பை யாராவது அதிகமாக கவனிக்கிறீங்களான்னா இல்லை, கவனித்தா யாருக்கும் வியாதி வராது. கவனிக்கலைன்னு சொன்னால் ஏன் கவனிக்கலைன்னு அவங்க சொல்ல வேண்டிய நம்மளே புரிஞ்சுக்கலாம். சார் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தேன்னா அவன் உடம்பை கவனிக்கலைன்னு அர்த்தம். நான் மருந்து சாப்பிட்றேன்னா உடம்பை கவனிக்கலைன்னு அர்த்தம். வயிற்று வலி வருது, தலைவலி வருதுன்னா உடம்பை நீங்கள் கவனிக்கல. ஏன் கவனிக்கலை? இந்த உடம்புக்கு தேவையான உணவை நீங்கள் முறையாக கொடுக்கவில்லை. இந்த 3 நாடியும் கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி தான் உணவு உள்ளே போகணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கண்டதெல்லாம் வாயில் தள்ளுறோம். அதுக்கு ஒரே ஒரு துவாரம் வச்சுருக்கார் கடவுள். உள்ளே போகிற துவாரம் ஒன்று தான். 9 துவாரத்தில் எல்லாமே வெளியே தள்ளுறது, உள்ளே போகிறது. ஆனால் உள்ளே வந்து உடம்புக்கு போய் இயங்குவதற்கு எது தேவை? உணவு தேவை. ஆனால் உள்ளே அனுப்புறதுக்கு ஒரே துவாரம் தான், அதுதான் வாய். மீது எல்லாமே கழிவுப் பொருளை வெளியே தள்ளுவதற்கு தான். காதில் குரமை, மூக்கில் சளி, கண்ணில் பீழை, மலஜலம் இல்லையா, சிறுநீர் எல்லாமே வெளியே தள்ளுறது. நீங்கள் உள்ளே அனுப்புறது பூரா அது வேதியியல் மாற்றம் செய்து அது உடம்புக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு மீதி எல்லாம் வெளியே தள்ளுது. இதுக்கு பேர் தான் வேதியியல் மாற்றம், பாடிக்குள்ளேயே நடக்குது. 2வது, பாடிக்குள்ளே உங்களுக்கு எல்லா வியாதிக்கு எது வந்தாலும் மருந்து உடம்புக்குள்ளேயே இருக்குது. அதை நீங்கள் இறைவனிடம் தொடர்பு கொள்ளும்போது அந்த மருந்து அது எடுத்துக்கும். நம்ம தொடர்பு கொள்ளாதனால என்ன ஆகுது, அது ஓப்பன் ஆகிறதில்லை. நீங்கள் ஒருத்தர்கிட்ட கேட்டால் தானே கொடுப்பாங்க, கேட்காம யார் கொடுப்பாங்க? அப்போது உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது. வள்ளலார் முன்னாடியே ஆண்டவர் வச்சுட்டார். ஒரு கத்தி அடிபட்டுச்சு, நீங்கள் அப்படியே கொடுக்குற 2-3 நாளைக்கு அது உள்ளே இருக்கிற அந்த சொல்யூஷன் வந்து அது 2 மூடிக்கும், அதே மூடிக்கும். அப்போ நம்ம அந்த உணவு முறையும் பழக்க வழக்கங்கள் சரியில்லாதனால அது சீவு பிடிச்சி கடைசியில் ரணமாகி டாக்டர்கிட்ட போக வேண்டியதாக போகும். அப்போ அந்த மருந்து என்ன பண்ணுதுன்னா, மருந்து குணமாக்குவதில்லை, அந்த அசுத்தங்களை வெளியே தள்ளுவதற்குத்தான் மருந்து. இந்த அசுத்தம் உள்ளே இருக்கிற அசுத்தங்களை அது வெளியே தள்ளிச்சுன்னா தானாக குடிக்கும். டாக்டர் கொடுக்குற மருந்துனால அது வேலை செய்யலை. அப்போ நீங்கள் தவறு செய்ததை, அந்த அசுத்த போதகாரிய அணுக்களை வெளியே தள்ளி அந்த வெளியே தள்ளிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதை இருக்கிற இடத்துக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிடும். அப்படிப்பட்ட ஒரு உடம்பு இது. அப்போ இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய தலைவனை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். நம்ம யாரை தெரிஞ்சுக்கணும்? உடம்பில் இருக்கக்கூடிய தலைவனை தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம ஒரு நாள் கூட நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற தலைவனை நம்ம நினைக்கிறதே கிடையாது, புறத்தில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் வள்ளலார் என்ன சொன்னார், இந்த திரைகளை நீக்க வேண்டுமானால் 7 திரைகள் இருக்கிறது, இந்த 7 திரைகளை நீங்கள் நீக்க வேண்டாம், நீக்கினால்தான் உங்கள் தலைவனை நீங்கள் காண முடியும். இப்போ நம்ம உணர்வுபூர்வமாக அவர்கிட்ட தொடர்பு வைக்கலாம். வள்ளலார் சொல்கிறார் இல்லையா, மனதை சிற்ற வெண்கண் செலுத்துங்கள்ன்றார். மனதை சிற்ற வெண்கழுத்து தான் உணர்வு மூலமாக தான் செலுத்த முடியும். நீங்கள் போய் சிற்சபையில் நிற்கிறதால ஆன்மா உடனே ஓப்பன் ஆகி உங்கள் கண்ணுக்கு தெரியுமான்னு தெரியாது. அப்போது இந்த ஒழுக்கம் நிறைகின்ற பொழுதுதான் திரைகள் நீங்கும். அதுக்கு ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கிற திரைகள் எத்தனை? 7. இந்த 7 திரைகள் தான் பல வண்ணங்களாக நம்முடைய உடம்பிலே இருக்கிறது.
ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு வண்ணங்கள். அப்போ இந்த திரைகள் 7 திரைகள் எந்தெந்த பார்ட்டு நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது? ஆன்மா இருப்பது உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே சென்டர் பாயிண்ட் இல்லையா? மேடை, அதுக்கு பேர் மேடை, ஞான சிங்காதன மேடைன்னு பேர். நம்ம ஆன்மா இருக்கிற இடத்துக்கு பேர் அந்த மேடையில் தான் அழகாக அது பாதுகாப்பாக இருக்குது. அதுக்கு பேர் என்ன? ஞான சிங்காதன மேடைன்னு பேர். அந்த மேடைக்குள்ளே என்ன இருக்குன்னா அரும்பு மாதிரி ஒரு மலர் இருக்கும். அந்த மலருக்குள்ளே அந்த ஆன்மா இருக்கும். ஆனால் அந்த ஆன்மா எதிலையும் பிடிபடாது. ஆன்மா இருக்குன்னா இப்போ இதை புக்கு இதில் ஒன்று டச் ஆகும். ஆனால் உடம்பில் இருக்கிறது ஒன்றொன்று பின்னப்பட்ட பாடியாக இருக்கிறது. இந்த உடம்பை இயக்கக்கூடிய ஆன்மா என்ற ஒளியானது எதிலும் டச்சே கிடையாது. அதுக்கு வேறு வெற்றிடன்னு பேர். அந்த வெற்றிடத்தில், அந்த குறுகிய வெற்றிடத்தில் அது எதையும் மோதாமல் அது தன்னைத்தானே இயங்கிக் கொண்டிருப்பது. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் தெரியுங்களா? ஆனால் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் எதுவும் மோதாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது தன்னைத்தானே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது இயங்குவதற்குண்டான வெளி அங்கே இருக்கிறது. புரியுதுங்களா? இது சாதாரணமான விஷயம் இல்லை இன்றைக்கி நம்ம பேசுகிறது. ஆமாம், அதனால தான் உள்ளொளி, அதுக்கப்புறம் என்னென்ன வரும்? உயிரொளின்னு வரும். அப்போது உள்ளொளி என்பது ஆன்மா, உயிரொளி என்பது உயிர், ஜீவன். இது ஒன்றோட ஒன்று மோதாது, அன்னைக்கு தன்னைத்தானே ரவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கும். இப்போ இந்த காற்று உள்ளே போகுது இல்லையா, இது ஃபங்க்ஷனாக என்ன ஆகும்? ஜீவன் என்பது இயங்கிக் கொண்டே இருக்கும். ஜீவன்னா உயிர். காற்று உள்ள ஃபங்க்ஷன் பண்ண எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா வண்டி ஓடுது இல்லையா? அப்போ வண்டி ஓடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுற வண்டியும் வண்டி ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டா வண்டி மூவ் ஆகுது. வண்டி மூவ் ஆவதற்கு எது தேவைப்படுகிறது? ஒளி தேவைப்படுகிறது. அதுக்கு என்ன போடுறோம்? ஒரு பைக்கில் என்ன போடுறோம்? ஒளிக்கு ப்ளக்குன்னுவான். ப்ளக்கில் இருந்து என்ன வருது? ஸ்பார்க் ஆனால் என்ன வரும்? ஒளி. அந்த ஒளி கட 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 நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்சிலேட்டர் முறுக்குறீங்க அந்த அளவுக்கு ஸ்பீடு எடுக்கும். ஆனால் நீங்கள் ஸ்லோ பண்ணிங்கன்னா மெதுவாக டக்கு 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 டக்குன்னு உருக்குனீங்க, பயங்கர ஸ்பீடு. புரியுதுங்களா? இதே போல தான் நம்மளுடைய ஆன்மாவில் நம்முடைய வேகத்திற்கு தகுந்த மாதிரி ஆன்மா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆன்மாவிலிருந்து ஒளி வருது, ஒளி ஜீவனுக்கு வருது, ஜீவன் அந்த ஜீவன் தான் ஸ்பீடாக இயங்குது. அப்போ இது இயங்குவதற்கு எது தேவை? காற்று தேவை. அந்த காற்று என்ன ஆகுது? அசுத்த காற்று. அதுக்கப்புறம் என்ன? அமுத காற்றுன்னு பேர். நம்ம உடம்புக்குள்ளே எத்தனை காற்று இருக்கு? வள்ளலார் சொல்கிறாரு 4 காற்று இருக்குது. உஷ்ணக்காற்று, விஷக்காற்று, பூதக்காற்று, அமுதக்காற்று. இந்த காற்றையே பாருங்கள், நீங்கள் சுவாசிக்கிறது தான் உள்ளே போகுது. ஆனால் உள்ளே போன உடனே அது 4 பாகமாக பிரிக்கப்படுது. இதில் எவ்வளோ பெரிய சயின்ஸ் இந்த பாடிக்குள்ளே நடக்குது. இந்த விஞ்ஞான அறிவியலை நாம் புரிந்து கொண்டால்தான் நாம் மரணமில்லா பெருவாழ்வுக்கு தயாராக இருக்கும். அப்போ இந்த திரைகள் எல்லாம் இருக்கிறது. இந்த திரைகள் 7 திரைகள். 7 திரைகள் எந்தெந்த இடத்தில் அது ஜாயிண்ட் ஆகும். நம்ம உடம்புக்குள்ளே 4 பாகம் தான் பிரிச்சிருக்கிறார் வள்ளலார். இந்திரியம், கரணம், ஜீவன், ஆன்மா. அப்போது இந்திரியங்கள் இணைக்கப்பட்ட திரை தான் கருப்பில் பச்சை வர்ணமுடையது. அது ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? நம்ம 2 திரைன்னு கலர் சொல்கிறோம். நம்ம உடம்புக்குள்ளே அது எப்படி இயங்குது என்பதை நாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாமா? வண்ணங்கள் சொல்லிவிட்டார். கருமை என்றால் என்ன, பச்சை என்றால் என்ன? கருமை என்று எதற்கு பெயர் வைத்தார்? பச்சை என்று எதற்கு பெயர் வைத்தார்? 2வது பச்சை வண்ணம் பொன்மை வண்ணம் இருக்கிறார். அப்போ பச்சையும் பொன்மையும் ஏன் கலந்து கொண்டிருக்கிறது? முதலிலே கலந்து கொண்டிருப்பது கருமையில் பச்சை. அப்போ கருமையில் பச்சை என்பது என்ன? தண்ணியும் மண்ணும். தண்ணியும் மண்ணும் கலந்ததுக்கு பேர் கருமையில் பச்சை.
அப்போ நம்ம உடம்புக்குள்ள முதல்ல எது தேவைப்படுது? இந்திரியங்கள் வந்து இந்த தண்ணியும் மண்ணும் இயங்கக்கூடிய பாடியில் அதுதான் முதல் திரை. கரு உற்பத்தியாகும் ஒன்று போது இந்த வீடு கட்டுவதற்கு முதல்ல தான் வருது. இரண்டாவதாக பொன்மையில் பச்சை வண்ண முடியும், பச்சையில் பொன்மை வண்ண முடியுது. அதுக்கு அது வந்து முதல் பாடி தயாராகிடுச்சு. உள்ளே வந்து கரணங்களை தயார் பண்ணணும். இந்த பாடி மொழிக்கு பூசுகிறோம் இல்லையா, அந்த பாடியை ரெடி பண்ணுறதுக்கு இந்த அணுக்கள்லாம் தேவை. அந்த தண்ணியில் இருக்கிற அணுக்கள் மண்ணில் இருக்கிற அணுக்கள்லாம் சேர்ந்து ஒரு சுவர் கட்டியாச்சு பாடி. ஆனால் உள்ளே இயங்குவதற்கு கரணங்கள் தேவை. இது கண், மூக்கு, காது எல்லாம் வெளியே வச்சாச்சு. இதை இயங்குவதற்கு உள்ள ஒரு பாட்டு தயார் பண்ணணும். உள்ள ஒரு பாட்டு தயார் பண்ணுறது தான் கரணங்கள்னு பேர். முன்னாடி இருப்பது வந்து இந்திரியங்கள்னு பேர். ஏன் இது ரெண்டு அப்படின்னா, இந்திரியங்களில் ரெண்டு பாகம் இருக்குது. என்ன இருக்கு? வெளிபாகம், உள்பாகம். உள்ளே இருந்து இயக்குவது, வெளியே இயங்குவது. இயக்கிறது ஒன்று, இயங்குவது ஒன்று. நீங்கள் எதுவுமே உங்களுக்கு உள்ள ஆர்டர் வரலைன்னா அந்த கை காலெலாம் இயங்கமானா இயங்காது. உள்ளேருந்து ஆர்டர் வந்தால் தான் ஓடலாம், போகலாம், வரலாம், அதை எடுக்கலாம், இதை எடுக்கலாம்னு ஆர்டர் வந்தால் தான் நீங்கள் செய்ய முடியும். ஆர்டர் வராதுக்குள்ளே அப்படியே தான் உட்காந்துட முடியும். அப்போது இந்திரியங்களில் ரெண்டு வண்ணங்கள் ஒன்றோட ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. கரணங்கள் என்பது என்ன? உள்ளே இந்த இந்திரியங்களை இயக்குவதற்குண்டான கருவிகளை உற்பத்தி பண்ணுறது. அங்கே எத்தனை கருவி இருக்குதுங்க? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 4 கருவிகள் எதனால் உற்பத்தி பண்ணதுன்னா பச்சையும் பொன்மையும் கலந்த வண்ணம். பச்சையும் பொன்மையும் கலந்த வண்ணம். இப்போ என்னாச்சு? 4 திரைகள் முடிஞ்சுதா? 5வது திரை எது என்றால் இந்த 2ம் தயார் பண்ணிட்டு இருப்பாடு. அதுக்கு பேர் ஜீவன் பேர். ஜீவனுக்கு வந்து என்ன திரை தேவைப்படுது? படித்தோம்ல, உண்மை திரை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? வெண்மை திரை. அதுக்கப்புறம் கலப்பு திரை, செம்மை திரை தான். அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஜீவனுக்கு வந்து ஒரு பாட்டு. ஜீவனுக்கு வந்து கட்ட வேண்டியதில்லை. இதெல்லாம் கட்டணும். கட்டடம் கட்டுறதுக்கு எது தேவை? இந்திரியங்கள் வேணும், கரணங்கள் வேணும். ஜீவனை கட்ட முடியுமா? அது உயிர் என்பது தானாக ஒரு இடத்துல வந்து அது உயிர் இயங்கிக்கிட்டு இருக்கும். அதை சுற்றி அதுவும் தொடாது. அது ஆக்ஷன் மட்டும்தான் பண்ணும் அந்த உயிர். ஆனால் எதோட ஒன்று மோதுமா என்றால் மோதாது. அதுக்கப்புறம் கடைசி திரை என்ன? ஆன்மா. ஆன்மா என்ன பண்ண முடியுது? வெண்மை, மஞ்சள். வெண்மையும் மஞ்சளும் கலந்த வண்ணம் தான் ஆன்மா. அதனால தான் நமக்கு வள்ளலார் என்ன பண்ணார்? கொடியேற்றினார். ஆன்மாவனுடைய வண்ணம் வெண்மை, மஞ்சள். அப்போ இந்த 7 திரைகளை நீங்கள் முன்னாடி உள்ளே இருக்கிற அந்த திரைகள்லாம் நீங்கள் விட்டுடுங்கன்ட்டார். நீங்கள் வந்து முன்னாடி இருக்கக்கூடிய 2 திரையை மட்டும் நீக்குங்கன்னார். கருமையில் பச்சை வண்ணமுடையதும் பச்சையில் பொன் வண்ணமுடையதும் நீக்கணும். இதை நீக்கினால்தான் மற்ற திரைகள் தானாக விளங்கிடுன்ட்டார். நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா தனித்தனியாக இருக்குது. இது ஓகே ஆகிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக் கனெக்ஷன் உள்ள அது போயிடும். அது வந்து சேர்ந்துக்கிறது கூட. நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டானா என்ன பண்ணுறோம்? ஒரு நமக்கு வேண்டிய ஒருத்தர் வந்தான்னா நம்ம எழுந்திரிச்சு ஓடிடுவோம், வெளியே கூப்பிடும். ஒரு மினிஸ்டர் வராருன்னா என்ன பண்ணுவோம்? இங்கே உட்காந்துருப்போம். ஐயா வந்துட்டார், வாங்க வாங்க, 4-5 பேர் சேர்ந்து வாங்கன்னு போய் கூப்பிட்டு வருவோம். அது மாதிரி இந்த இந்திரியங்கரணங்களும் 2 செட் ஆகிடுச்சுன்னா அவர் வருவார், இவரும் சேர்ந்துருவார். புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? புரியலன்னா நீ கேட்கலாம். அப்போது இந்த முதல் திரையை நீக்குவதற்கு தான் வழி நமக்கு வேணும். இது வெளியும் எத்தனையோ ஞானிகள் எவ்வளோ வழிகளை சொல்லியிருக்கிறார்கள் ஆன்மீகத்தில். உடம்பை பாதுகாக்க, உயிரை பாதுகாக்க, ஆன்மாவை பாதுகாக்க. இந்த 3ம் பாதுகாக்கப்பட்டால்தான் இறைவன் யார் என்பது தெரியும். அதுவெளி நீங்கள் இறைவனை கற்பனையில், உணர்வுகளால், ஒரு அதுக்கு என்னன்னு சொல்கிறது,
யூகத்தால் நினைக்கலாம். நீங்கள் டைரெக்டாக உங்கள் கண்ணில் அந்த கடவுளை பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. ஒரு யூகம். ஏன்னா முன்னாடி சொல்லி வச்சதை படித்து வச்சுருக்கோம். படிக்காதவங்களுக்கு யூகம் வருமானா வராது. நீங்கள் பேசுவது, எழுதுவது, பார்ப்பது, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிப்பது எல்லாமே அவரவர்கள் சொந்த முயற்சியில் யாரும் செய்யவில்லை. முன்னாடி இருந்தவர்கள் சொல்லியதைத்தான் நாம் இன்று வரையில் செய்து கொண்டிருக்கிறோம். அவன் என்ன சொன்னாலும் சரி, அவன் சொன்னதான். நீங்கள் பேசுகிறதா இருந்தாலும் அவன் எழுதி வச்சது தான். நீங்கள் ஒரு வழிபாட்டுக்கு போனாலும் அவன் வச்ச வழிபாடு தான். ஆனால் உங்களுக்கென்று நீங்கள் உணரக்கூடிய அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா என்றால் இல்லவே இல்லை. யாரோ சொல்லியதை இன்று வரையில் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். யாரோ எழுதியதை இன்று வரையில் படித்து கொண்டிருக்கிறீர்கள். யாரோ காட்டியதை நீங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கென்று ஒரு சுதந்திரமான அறிவு இருந்தும் அதை நாம் பயன்படுத்தவில்லை. அப்போ நமக்கு இறைவன் என்ன கொடுத்துருக்காரு? குழந்தை வந்த உடனே இந்த 9 திரைகளும் 7 திரைகளை வைத்து இந்த பாடி இயங்குவதற்கு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா 3 சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குழந்தை பிறந்தாச்சு, எல்லாம் மண்ணாச்சு, எல்லாத்தையும் செட்டப் பண்ணியாச்சு. அது தன்னைத்தானே இயங்குது. அது ஒன்றுமே தெரியாது. அந்த தெரியாத பச்சிளம் குழந்தையை உங்களுடைய மற்றவர்கள் காட்டிய வழியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கை முறைகளை அந்த குழந்தைக்கு சொல்லித்தரீங்க. அதனால் என்னாச்சு? எந்த குழந்தையும் தன்னிச்சையாக செயல்படுவதற்கு வழியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. புரியுதுங்களா? இப்போ வள்ளலார் இதை கேட்டாரான்னா 5 மாத குழந்தைகள் யார் சொன்னதே அவர் கேட்கல. நம்ம தான் கேட்டுட்ருக்கிறோம். அப்பா அம்மா திரை நீக்க கூட்டும் போது அங்கேயும் திரை தானே நீக்கினாங்க. சிதம்பரத்தில் தாய் முதல்வரோடு சிறிய பருவமதில் திருத்தில்லை தலத்திடையே திரை நீக்கி தரிசித்த போது வேய்வகை மேல் காட்டாமல் எல்லாம் வெட்ட வெளியாக காட்டிய மெய்யுறவா பொருளே, காய்வகை இல்லாத உலர்த்தே கனிந்த நெருங்கனியே, கனவிடத்தும் நனவிடத்தும் என பிரியா கழிப்பினர். ஒரு பொய் பேச்சு அவர் கேட்கல. ஏன்னா இறைவனால் வருவிக்க வச்சவர் அவர், அதனால் கேட்கல. நம்மளாம் அப்படி இல்லை. நம்ம தாய் தந்தவருடைய உணர்வுகளையும் பல பிறவிகள் எடுத்து நம்ம வந்திருக்கோம். அதனால் இன்னொருத்தர் சொல்கிறது தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். ஒரு வீட்லேயே பாருங்கள், ஒரு தாய் தந்தைகள் இருந்த பையன் அறிவாளியாக இருந்தால் கூட அவனை விட மாட்டாங்க. நான் சொல்கிறது தான் கேளுவாங்க. அவன் நம்மளோடய சூப்பராக இருப்பான், பிரில்லியண்ட்டாக இருப்பான், நல்ல சிந்தனை உள்ளவனாக இருப்பான், அறிவாற்றல் உள்ளவனாக இருப்பான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? எவனோ சொன்ன குப்பைகளை மனசில் வச்சு நான் சொல்கிறதாடா நீ கேட்கணும்னு நீங்கள். அப்போ அவன் என்ன ஆகுது? அவன் அறிவு உங்களால் மழுதப்படுகிறது. அவனை சிந்திக்க விடுவதில்லை, செயல்பட விடுவதில்லை. பழக்க வழக்கங்கள் உங்களை பாதித்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் வள்ளலார் நமக்கு தெளிவாக சொன்னார். திரைகள் என்பது எது? உங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்துவதால் உங்கள் ஆன்மாவை உங்களால் பார்க்க முடியாமலே இருக்கிறது. இறைவன் இந்த மனித தேகத்தை கொடுத்து 3 சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம். இந்த 3 சுதந்திரத்தை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டது. நீங்கள் இந்த சுதந்திரத்தில் நீங்கள் அவ்வளவு கொடுத்தாச்சு உங்களுக்கு ஆண்டவர். ஆனால் உங்களுடைய உரிமையை நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். வள்ளலார் என்ன பண்ணார்? ஃபஸ்ட்டு விண்ணப்பத்தில் என்ன சொல்கிறார்? அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, எனக்கு 3 சுதந்திரங்களை கொடுத்திருக்கின்றாய். தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம். இந்த சுதந்திரம் எனக்கு தேவையில்லைன்னு. ஏன்னா இந்த சுதந்திரத்தினால் என்ன வரப்போகிறது, தீமை வருகிறது என்பதை உணர்ந்தார். இந்த சுதந்திரத்தை பயன்படுத்திக்கொண்டான சூழல் இந்த உலகத்தில் இல்லை. எல்லாம் தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் பயன்படுத்தினால் நாமும் அவர்கள் போல தவறு செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். புரியுதுங்களா? அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? இறைவன்கிட்ட இந்த சுதந்திரத்தை திருப்பி கொடுக்கிறார். இந்த சுதந்திரங்கள் எனக்கு தேவையில்லை. இந்த சுதந்திரத்தால் நான் வாழ்ந்தால் இந்த உலகத்தில்
எனக்கு மரணம்தான் வருமே தவிர நான் இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ முடியாது. அப்போ இந்த சுதந்திரம் இருக்கின்ற வரையில் எனக்கு மரணம் வந்து கொண்டே இருக்கும். அதனால் இந்த சுதந்திரத்தை நான் என்ன பண்ண போகிறேன்ப்பா, நீ கொடுத்த சுதந்திரத்தை நீயே பெற்றுக்கொள் என்று சரண்டர் பண்ணவர் வளர. சன்மார்க்கம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. இன்னும் நம்ம சமயமதவாதிகளுடைய பேச்சு கேட்டுட்டு தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். பேருக்கு சன்மார்க்கம், பேசுவது சன்மார்க்கம், வாழ்க்கை சமய மத கொள்கையை விட்டு நகர முடியவில்லை. அப்போ வள்ளலார் திருப்பி கொடுத்து விட்டு ஆண்டவர் ஆட்சி பண்ணுறார். நான் கொடுத்த சுதந்திரத்தை நீயே கொடுத்து விட்டாயே, இந்த உலகத்தில் எப்படி வாழ்வாய்? உனக்கு வாழ்வதற்கு சுதந்திரம் ஒன்றும் இல்லையே என்று கேட்கின்ற பொழுது எனக்கு வேணும் சுதந்திரம்னு கேட்டார் வள்ளலார். என்ன சுதந்திரம் தான் மூளையை கொடுத்துட்டேன், எனக்கு அருள் சுதந்திரம் வேணும்னு கேட்டார். புரியுதுங்களா? இந்த உலகத்தில் இந்த 3 சுதந்திரங்களும் பொருளை ஈட்டுவதற்குத்தான் பயன்படுமே தவிர, பொருளை அனுபவிக்கத்தான் பயன்படுமே தவிர, இதனால் மரணம் வருமே தவிர எனக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்காது என்பதை உணர்ந்தால் வள்ளலார். ஆனால் எனக்கு என்ன சுதந்திரம் கொடுக்கணும்? அருள் சுதந்திரம் கொடுன்னு கேட்டார். எவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல்! நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து தியானம் பண்ணேன், யோகம் பண்ணேன், அதுக்கப்புறம் போய் நான் அப்படியே சமாதி அடைஞ்சன்ற வாழ்க்கையில் சன்மார்க்கம் கிடையாது. இப்போ சமாதிகள் தான் ஆலயங்களாக இருக்குது. இப்போ அவங்கள தான் நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் எந்த ஆலயங்களுக்கு போனாலும் சித்தர்களுடைய சமாதி தான். சமாதிகள் ஆலயங்களை கட்டி அந்த ஆலயங்களை வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறீர்கள், உண்மையான கடவுளை காண முடியாமல். அப்ப உண்மையான கடவுள் எங்கே இருக்கிறார்? உன்னிடத்திலே இருக்கிறார். உன்னை இயக்கிக் கொண்டிருக்கிறார். அந்த இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறைவனை தெரிந்து கொள்வதற்கு தடையாக இருப்பதுதான் இந்த 7 திரைகள். ஸ்கிரீனை போட்டு ஓபன் பண்ணி திறக்கிறது அல்ல. உங்கள் ஆன்மாவில் இருக்கக்கூடிய திரைகளை ஒழுக்கத்தின் மூலமாக நீக்க வேண்டும். எப்படி நீக்கணும்? அதை சாமி கும்பிட்டா, தியானம் பண்ணியா, யோகம் பண்ணியா, தபம் பண்ணியா? நோ சான்ஸ். ஒழுக்கத்தின் வாயிலாகத்தான் திரைகளை நீக்க முடியுமே தவிர நீங்கள் மற்ற இதர செயல்களால் அந்த ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய திரைகளை நீக்கவே முடியாது. அதனால்தான் வள்ளலார் முதல்ல என்ன பண்ணாரு? முதல் திரையை நீக்க வேண்டுமானால், கருமையில் பச்சை வண்ணமுடைய திரையை நீங்கள் நீக்க வேண்டுமானால் இந்திரிய ஒழுக்கத்தை முழுமையாக கடைபிடிக்கின்றார். இந்திரிய ஒழுக்கம் என்றால் என்ன? கண், மூக்கு, காது, செவி, மெய், 5 புலன்கள். அதே 5 புலன்கள் உள்ளே இருக்குது. 10 ஒழுக்கம் அடையணும். அதான் நம்ம ஆளுங்க வச்சான் என்ன பஞ்சாட்சர மந்திரம்னு. என்ன மந்திரம் அது? என்ன அதுக்கு பேர்? ஸ்தூல பஞ்சாட்சரம், சூக்கும பஞ்சாட்சரம்னு பேர். சிவாய நம திருப்பி போட்டால் நமச்சிவாயா. இந்த மந்திரத்தினால நீங்கள் திரையை நீக்க முடியுமா? சொல்லிக்கிட்டே இருந்தால் சத்தியமாக முடியாது. நீங்கள் 1000 தடவை மந்திரம் சொன்னாலும் வேலையாகாது. நீ அருட்பெருஞ்சோதி 1000 தடவை சொன்னாலும் வேலையாகாது. நீங்கள் நான் தினமும் அகவல் படிக்கிறேன் சார், ஒரு நாள் கூட நான் விட முடியல, 4:30 மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன், நான் அகவலை படிக்காத தூங்குறதால, வேலைக்கு போகிறதால, நீ ஆயுசு பூரா படித்தாலும் வேலையாகாது. நீ ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒழுக்கத்தை கடைபிடித்தால் அது அந்த ஒழுக்கம் உன்னை மேலேற்றும். திரைகள் அப்போ தான் விலகும். அதுக்கு பேர் தான் இந்திரிய ஒழுக்கம். அந்த இந்திரிய ஒழுக்கத்தினால் முதல் 2 திரை நீங்கும். கருமையில் பச்சை வண்ணமுடையது. கருமையும் பச்சை வண்ணமும் கலந்த ஒழுக்கமானது, அந்த திரையானது நீக்கப்படும். அடுத்தது கரண ஒழுக்கம்னு போட்டார். கரண ஒழுக்கம் என்பது என்ன? அதுதான் இந்த புறக்கருவிகளை இயக்கக்கூடியது. இந்திரிய கரணங்களை இயக்குவதற்கு ஆர்டர் போடுறது எது? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய 4 ஆர்டர். இது ஆர்டர் வந்தால் தான் இந்த பாடிகளை இயங்கும்.
மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ள செயல்படலைன்னா தூக்கம் வரும். அது சைலண்ட் ஆச்சுன்னா உறக்கன்னு பேர். அது வேலை செய்யலைன்னா நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு அர்த்தம், உங்களை தூங்க வைக்குது. அது வேலை செஞ்சால் விழிப்பு. சார் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னா கரணங்கள் வேலை செய்யணும்னு அர்த்தம். புரியுதுங்களா? இந்த டீட்டெயிலாம் நிறைய பேருக்கு சொல்ல தெரியாது, உள்ளே போக முடியாது. அவன் எங்கெங்கேயோ தூக்கத்துக்கு அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னுவான். கரணங்கள் வேலை செய்யாத அது ஓய்வு எடுக்கின்ற பொழுது உறக்கம் தானாக வரும். புரியுதுங்களா? அப்போ அந்த கரண ஒழுக்கத்தை விழிப்புடன் வைத்து அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கின்ற பொழுது என்னாவோ, ரெண்டாவது பச்சையில் பொன்மை வண்ணமுடைய திரைகள் நீங்கும். வெரி சிம்பிள் சார். பேருபதேசம் அழகாக வச்சிருக்கார் வள்ளலார். இந்த ரெண்டு ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடிச்சிட்டிங்கன்னா ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் தானாக பாஸ் ஆகிடும். கட 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 கடன்னு உங்களுக்கு எல்லாம் இருக்கும். அப்போது இந்த இந்திரிய ஒழுக்கத்தினால் என்ன கிடைக்கிறது என்றால் சுத்த தேகம் கிடைக்கும். அசுத்த பூதகாரி அணுக்கள் எல்லாம் சுத்த பூதகாரி அணுக்களாக மாற்றமடையும். சும்மா விளையாட்டல்ல சன்மார்க்கம், எடுத்து சொல்லுவதற்கு ஆள் கிடையாது. புரியுதுங்களா? எப்படி மாற்றம் அடையும்? ஒழுக்கம்னா என்ன? அப்போ இந்த ஒழுக்கத்தினால் என்ன நடக்கிறது? அசுத்த பூதகாரி அணுக்கள் ஒழுக்கம் நிறைகின்ற பொழுது அது சுத்த பூதகார அணுக்களாக மாற்றமடைகிறது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் கரண ஒழுக்கம். கரண ஒழுக்கம் வரும்போது என்ன ஆகுது? பிரணவ தேகமாக மாற்றடைகிறது. நீங்கள் கரண ஒழுக்கம் ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணால் தான் சமாதி அடையிறது, எல்லாத்தையும் நிறுத்திடுறது. கரணத்தை நிறுத்திட்டாக்க ஜீவன் நின்று போயிடும். ஜீவன் கரணங்கள் இயங்குகின்ற வரையில் அதெல்லாம் சும்மா ஒழுக்கத்தோடு இருந்தால் ஒழுக்கம் வராது. நான்லாம் தூங்குறதே கிடையாது, எனக்கு தூக்கமே வராது. நான் 12 மணி 2 மணிக்கு தான் பாஸ் பண்ணுவேன். அது உலகியல் வாழ்க்கையில் அப்படிதாம்மா இருக்கும். தூங்காத விழித்திருக்கும் சூது அறிவித்து எனையாண்ட துறையன்வார். நீ இறைவனை நினைக்கலன்னா தூக்கம் வரும், இறைவனை நினைச்சனா தூக்கமே வராது. அதுக்கு ஒரு சிம்பிள் நான் கூட கிண்டலாக சொல்லுவேன். ஒரு காதலை நினைச்சா தூக்கம் வருமா? ஒரு பெண்ணு ஒரு ஆணை காதலிக்கிறா, இல்லை ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கிறா, அவங்க காதல் அதிகமாகும் போது தூக்கமே வராது. நினைவெல்லாம் அங்கே தான் இருக்கும். அந்த பொண்ணும் கூட நினைப்பாப்பல, நீங்கள் அவரை நினைப்பீங்க. அதே போல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தொடர்பு கொள்ளுங்கள். நேற்று எழுதணுமா? வாட்ஸ்அப் இருந்தால் படித்து பார்த்துங்க. காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கன்னு ஒரு தலைப்பு. நைட்டு 2 மணிக்கு தான் அனுப்பினேன். தூக்கம் வராது எனக்கு. நான் எழுதுறது பூரா நைட்டில் தான், ஃபோன்லேயே படுத்துக்கிட்டே எழுதுவேன், டைப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நேற்று வாட்ஸ்அப் பண்ணிட்டு நான் வேர்ல்டு பூரா போயிடுச்சு. காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கன்னு தலைப்பு. உலகியல் காதல் என்றால் என்ன? அருளியல் காதல் என்றால் என்ன? உலகியல் காதல் ஆண் பெண் சேருவது. அருளியல் காதல் ஆன்மாவும் இறைவனும் சேர்வது. அங்கே நடந்தால் சேர்ந்தால் என்ன வரும், இங்கே நடந்தால் என்ன வரும், ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கு, படித்து பார்த்துங்க. ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் விந்து வரும், சுக்கிரம் வரும். ஆண்டவர் ஆன்மாவை சேர்ந்தால் அருள் வரும். இதுவும் திரவம் தான், அதுவும் திரவம் தான். மேடையில் பேர் தான் தப்பாக நினைப்பாங்கன்னு நான் போஸ்ட் பண்ணி விட்டேன். இதுவும் காதல். இந்த காதல் சேருகின்ற பொழுது என்ன உடம்பிலிருந்து வருகிறது? அங்கே தொடர்பு கொள்ளும் பொழுது ஆன்மாவும் இறைவனும் தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது என்ன வருகிறது? மலரெல்லாம் மலர்ந்திட. அங்கே என்ன வருது? அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட. அங்கே அமுதம், அது சுத்த அமுதம்.